வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஹோல்சேல் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்மியான முதலீட்டில் அதிகமான லாபத்தை தரக்கூடிய இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாம் எந்த பொருளை சூஸ் பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? ஒரு ப்ராடக்டை அதிக அளவில் வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கோ அல்லது சின்ன சின்ன ஷாப் ஓனர்ஸுக்கோ விற்கக்கூடிய வணிகம். இப்போ ஒரு ரீட்டைல் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ரீட்டைலர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவங்க. சின்ன சின்ன பெட்டி கடை, சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் ரீட்டைலரில் வரும். அதுவே ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாக இருக்கும். இதனால் அங்கே இன்கம் அப்படிங்கிறது ஸ்டடியாக வரும். ஸோ இந்தியாவில் எந்தெந்த ஹோல்சேல் பிஸ்னஸ்க்கெலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்திங் அண்ட் டெக்ஸ்டைல். இது எப்போதுமே இந்தியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இங்கே டிஷர்ட், சாரீஸ், கிட்ஸ் வியர், ஸ்கூல் யூனிஃபார்ம் இது எல்லாமே ஹோல்சேலில் நல்ல டிமாண்ட் இருக்கும். இந்தியாவில் திருப்பூர், ஈரோடு, சூரத் இது எல்லாமே ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சிறந்த இடங்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது எஃப்எம்சிஜி. இதில் சோப்பு, ஷாம்பு, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, ஆயிலு, கிராசரிஸ் இது எல்லாமே ஸ்மால் ஷாப்ஸ், அப்புறமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இதுக்கு எல்லாமே அதிகமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி இங்கெல்லாம் விற்கலாம். இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மாடரேட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டாக் எதுவுமே தேங்கி நிற்காது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேஷ்னரி அண்ட் ஸ்கூல் சப்ளைஸ். பென்னு, நோட் புக்கு, ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு இது எல்லாமே பேக் டு ஸ்கூல், அதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் இதுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கும். அடுத்து நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரானிக் அக்சசரிஸ். மொபைல் கவர், சார்ஜர், இயர்ஃபோன், பவர் பேங்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் ரீசெல்லிங் பண்ணலாம் அல்லது ஒரு ஷாப் மூலமாக கூட இதை மொத்தமாக செல் பண்ணலாம். அடுத்து அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடியது அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அரிசி, பருப்பு, பழங்கள், காய்கறிகள் இதுக்கு எல்லாமே டிமாண்டு டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சுரல் பேஸ்ட் கண்ட்ரி. ஸோ அதனால் டிமாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆறாவது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ். இது ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி அல்லது அர்பனாக இருந்தாலும் சரி இதோட டிமாண்டு ஸ்டடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணணும். அடுத்ததாக சப்ளையர் அல்லது மேனுஃபேக்சர்ட்டு பல்காக ஆர்டர் வாங்கணும். அடுத்ததாக இதுக்காக உங்கள்கிட்ட வேர் ஹவுஸ், அப்புறம் பொருட்களை கரெக்டான நேரத்தில் டெலிவரி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ஸ், ரீசெல்லர்ஸ், ஆன்லைன் செல்லர்ஸ் இவங்ககிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வச்சுருக்கணும். கடைசியாக நீங்கள் இந்த பிஸ்னஸை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா கிராஜுவலாக எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஹோல்சேல் பிஸ்னஸ்க்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சரியான பொருளை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல நெட்வொர்க்கை உருவாக்குனீங்கன்னா நீங்கள் கம்மியான முதலீட்டில் அதிகமான லாபத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த ஐடியாஸில் எதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ அல்லது ஆடிட்டரோ வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷனை கரெக்டாக எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது இன்சூரன்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அல்லது மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.